வெல்கம் டு ஷர்மிஸ் கிச்சனுங்க. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது கத்திரிக்காய் பொரியல்னு சொல்லலாம், நம்ம தொக்குன்னு சொல்லலாங்க. இது கிராமத்து முறைப்படி நம்ம எப்படி பச்சையாக சாந்து ஆட்டி இந்த பொரியல் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் கத்திரிக்காய் 1/2 kgக்கு மேலே எடுத்திருக்கேங்க. அதுக்கு தாளிப்புக்கு பாருங்கள், வெங்காயம் 1, பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கேங்க. கருவேப்பிலை, தக்காளி 1 தக்காளி எடுத்துருக்கேங்க. தக்காளி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாங்க. லைட்டாக புளிப்பு சுவை நல்லா இருக்குங்க, அதனால் நான் தக்காளி 1 வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம பச்சை சாந்து ஆட்டுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. நான் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. அரை மூடி தேங்காய், பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு, சீரகம் 1 ஸ்பூனு, வரமிளகாய் நான் 5 எடுத்துருக்கேங்க. இது எல்லாமே நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கொரன்னு, ரொம்ப நைஸாக ஆட்ட வேணாங்க, கொஞ்சம் கொரன்னு தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸுங்க. வாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாங்க. ஓகேங்களா? சீரகம் அதிகமாக போடாதீங்க, லைட்டாக கசப்புத்தன்மை மாதிரி வரும். 1 ஸ்பூன் மட்டும் போடுங்க, போதும். பாருங்கள், இப்போ நான் அதுக்குண்டான பேஸ்ட் அரைச்சிட்டேங்க. இந்தளவுக்கு கொரப்பாக அரைங்க, தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கலாங்க. இது மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நான் இப்போ ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்லைசஸாக கட் பண்ணால் போதுங்க, சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க. காம்போடு சேர்த்துக்கோங்க கத்திரிக்காவை. கத்திரிக்காயில் என்னங்க டேஸ்ட் இருக்குது, காம்பை சாப்பிட்டு பாருங்கள் என்ன டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க, வானல் வச்சுட்டு, வானல் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் நல்லா கத்திரிக்காய் வதங்குனுச்சுன்னா நல்லா இருக்குங்க. ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கடுகு சேர்த்துட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்க நல்லா. வெங்காயம் சேர்த்த உடனே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வருதுங்க. நல்ல வாசமாக இருக்குங்க. நம்ம இதில் எந்த தூளுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டில் வரமிளகாய் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, அந்த காரம்தான். ஆனால் நல்லா வாசமாக வீடே மணக்குங்க. கத்திரிக்காய் பொரியல் செய்யும் போது வீடே மணக்கும். எப்படி நான்வெஜ் செஞ்சால் வாசம் தூக்குமோ அதே மாதிரி பாருங்கள், இந்த கத்திரிக்காய் பொரியல் செய்யும் போது நல்ல வாசம் வருங்க. குழந்தைங்க ஆனால் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் எனக்கு எங்கள் மாமியார் தாங்க சொல்லி கொடுத்தாங்க. நான் செய்கிறத விட இன்னும் எங்கள் மாமியார் செஞ்சாங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது அந்த காலத்தில் பாரம்பரிய முறைப்படி இப்படி தாங்க செஞ்சுருக்காங்க. எந்த மிளகாய் தூளோ கறி மசாலாவோ எந்த ஒரு தூளுமே சேர்க்காமல் இப்படி தாங்க அரைச்சி பாட்டிலாம் செஞ்சுருப்பாங்க. அதனால தான் அவங்க ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க போல். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எந்த தூளும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் வதங்கிடுச்சுங்க.
கத்திரிக்காவை எப்போவுமே தண்ணியில் கட் பண்ணி வைங்க. தண்ணியில் கட் பண்ணி போடாமல் நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணோன்னா பிளாக்காக ஆகிடுங்க. அது கலரே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் லைட்டாக கசப்பு சுவை வருங்க. அதில் காரம் ஒரு மாதிரி கத்திரிக்காய் வந்து காரம், அது டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடுங்க. இப்போ நல்லா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுடலாங்க. இப்போ கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ எல்லாம் மிங்கிள் ஆகட்டுங்க. கத்திரிக்காய் நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டுங்க. தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்போ மூடி போட்டு இதை நல்லா வேக வைக்கலாங்க. பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. இப்போ நல்லா மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடலாங்க. இப்போ காய் குக் ஆகிருக்குங்க, பார்க்கலாம். நம்ம பாருங்கள், காய் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், தண்ணியை நான் சேர்க்கல. அந்த கத்திரிக்காய் அரிஞ்சது தண்ணியில் போட்டு வச்சுருந்தேங்க. அதை போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சோம்னா அந்த தண்ணியிலே கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வெந்து வந்துடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சை பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு தாங்க வாசமே வருதுங்க. நம்ம தண்ணி ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கோம் தேங்காய், அதனால் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண வேண்டாங்க. இது இப்போ கத்திரிக்காய் கூட நல்லா இந்த பேஸ்ட் மிங்கிள் ஆகி வரணுங்க. நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு சிம்மிலே விடுங்க. எல்லாம் மிங்கிள் ஆகி வெந்து வரட்டுங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, வதங்கி வந்துருச்சு கத்திரிக்காய். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாதமே தேவையில்லைங்க, சுட சுட ஒரு பவுல் போட்டு உக்காந்தோம்னா அழகாக சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்க சூப்பராக இருக்கும். வெறுமனே நம்ம வந்து ஒயிட் ரைஸ் கூட கலந்து சாப்பிட கூட நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஃப்ளேமை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. கத்திரிக்காய் பச்சை சாந்து ஆட்டி வச்ச பொரியல் தயாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.